அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி அர்ச்சனை கூடை இதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த அர்ச்சனை கூடை வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். 210 ரூபா. ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. ஏற்கனவே இருந்த அர்ச்சனை தூக்கு வந்து அந்த கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அதனால் இது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதனால தான் இதை ஆர்டர் போட்டோம். இந்த அர்ச்சனை கூடையை பற்றி பேசும்போது என்னோடய சின்ன வயசில் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ உள்ள நிகழ்வு தான் ஞாபகத்துக்கு வருது. தமிழ் பாடத்தில் அந்த வருடம் ஆண்டு பொதுத் தேர்வில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின பொண்ணுக்கு இந்த அர்ச்சனை கூட ஆண்டு விழாவில் பரிசாக கொடுத்தாங்க. அந்த வருஷம் எங்களுக்கு 1 மார்க் குறைஞ்சிச்சு. அதனால் எனக்கு கிடைக்கல. அடுத்த வருஷம் இந்த அர்ச்சனை தொகை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு படித்தோம். கஷ்டப்பட்டு படித்தோம். அந்த மாதிரி நல்லாவும் எக்ஸாம் எழுதினேன், தமிழ் எக்ஸாம். அந்த வருஷம் ரிசல்ட் வந்துச்சு. ஆண்டு பொதுத் தேர்வில் தமிழில் 7ஆம் வகுப்பில் நான் தமிழில் ஃபஸ்ட்டு மார்க், என்னோடய ஃப்ரெண்டும் ஃபஸ்ட்டு மார்க், 2 பேருமே ஃபஸ்ட்டு மார்க் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். எனக்கு பரிசு கிடைக்க போகுது, அர்ச்சனை கூட பரிசு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அந்த பரிசு பொருள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்காகவே கஷ்டப்பட்டு படித்தேன், மார்க் எடுத்தேன். ஆனால் பாருங்கள், அந்த வருஷம் அந்த பரிசு அளிக்கக்கூடிய அந்த எப்போதுமே கொடுக்குறவங்க அந்த வருஷத்துலேருந்து கொடுக்காம போயிட்டாங்க. எனக்கு அந்த அர்ச்சனை கூட கிடைக்காம போயிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. எவ்வளோ ஆசையாக படித்தோம், ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தோம், அப்பயும் நமக்கு கிடைக்காம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு எப்போதுமே இந்த அர்ச்சனை கூடை மேலே ரொம்ப விருப்பம் அதிகம். எங்கே போனாலும் அர்ச்சனை கூடை கடைக்கெல்லாம் போகும்போது பார்ப்பேன். பாத்திர கடைக்கு போகும்போது விதவிதமாக இருக்கும். இப்போ இந்த கூடையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்மளோட அர்ச்சனை கூட வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது உங்களுக்கு. அதோட இறைவனோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் நமக்கு ஒரு ஆசை, நல்லா அழகாக எடுத்துகிட்டு போகணும் அர்ச்சனை கூட அப்படின்னு. எங்கள் ஊரில் குரு பயிற்சி விழா அப்போ நாங்கள் எல்லாருமா போவோம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு சுவாமிக்கு. இப்போ வந்து அர்ச்சனை கூடையை வாங்கிட்டு திருப்பி ரிட்டன் பண்ணுவாங்க. சில பேரோட மாறிடும். அதுக்காக அடையாளத்துக்காக ஏதாவது ஒரு கலரில் நூல் கட்டி கொடுப்போம் அர்ச்சனை கூடையில். அப்போ ரிட்டன் வாங்கும்போது கரெக்டாக வாங்கிடலாம் அப்படின்ட்டு. சில பேர் பித்தளை தாம்பாளத்தில் வச்சு கூட அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த ஒயர் கூடையில் கூட வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. அவங்களும் விருப்பமானதை அர்ச்சனை பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பித்தளையில் இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கிறதுல அர்ச்சனை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அர்ச்சனை கூடை வாங்குங்க, சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இப்போ பல பேர் வந்து அர்ச்சனை கூட வாங்கி எடுத்துகிட்டு போகிறது குறைவாக இருக்குது. அப்படியே கோயிலுக்கு போகிறாங்க, அங்கேயே ஒரு தட்டில் கொடுக்குறாங்க, அப்படியே வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம வீட்டிலேருந்து இந்த அர்ச்சனை கூட எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணால் அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். நன்றி, வணக்கம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு என்றைக்குமே வேணும். நன்றி. என்னோடய இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு பதிவை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.